ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்பமும் முட்டை கறியும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆப்பம் மாவு எப்படி பண்ணுறதுன்னு தான் மெயினாக பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் போடுறேன். உங்களுக்கு இந்த முட்டை குழம்போட கறியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்புறமா போட்டுருவேன். முதல்ல மாவுக்கு பச்சரிசியும் உளுந்தும் வெந்தயமும் கொஞ்சமாக தான் போட்டு ஊற வச்சுருக்கோம். காலையிலே ஊற வச்சது நைட்டு தான் நம்ம அரைச்சோம். நைட்டு தான் அரைக்கணும். அதுக்கு அடுத்ததாக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் சாதம், இதெல்லாம் அந்த பச்சரிசி ஊற வச்சது, அதுக்கப்புறமா தேங்காய், கொஞ்சோண்டு சாதம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சோடா மாவு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அடுத்த நாள் காலையில் ஆப்பம் ஊற்ற கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் சூப்பராக இருக்குது நம்மளோட மாவு. இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம். நல்லா சுற்றி விடுங்க, அப்போ தான் சூப்பராக வரும். பாருங்கள், நம்மள ஆப்பமும் முட்டைக்கறி ரெடி. ஓகே, பாய்.